ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற வீடுகள் இது. ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. வீடு முழுக்க பூசு வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டில் எலிவேஷனு ஒர்க்கு பார்த்துட்ருக்காங்க. 2 பேட்சாக பிரித்து வேலை பார்க்குறாங்க. ஒரு பேட்ச்க்கு ஒரு மேஸ்திரி, ஒரு ஹெல்ப்பரு. அதே மாதிரி இன்னொரு பேட்சில் வந்து அந்த பலகை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. பலகை கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பூசு வேலை பார்க்குறாங்க. இந்த சைடு ஒருத்தர் பூசு வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப்பரு, சிமெண்ட்டு அவங்களுக்கு தேவையானது கலந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க்கு போயிட்டுருக்கு. உண்மையிலேயே ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு அப்படிங்கிறது கஷ்டமான ஒர்க்கு தான், ஆபத்தான ஒர்க்கும் கூட. இது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பூசி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் இறங்கும் பொழுது மறுபடியும் அதை பிரித்து மறுபடியும் கட்டி மறுபடியும் பூசிட்டு வரணும். மேலே ஃபுல்லாக வந்து பூசி முடிச்சிருக்காங்க. மறுபடியும் அதை கீழே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பூசிட்டு வராங்க. அதே மாதிரி எலிவேஷன் ஒர்க்கும் சைட் பை சைடு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா அதுக்குன்னு தனியாக மறுபடியும் போட முடியாது இல்லையா? அதனால் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து போட்டுட்ருக்காங்க. அந்த ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த கொம்பு வச்சு அவங்க கட்டுறாங்க. அந்த பேலன்ஸ் நிற்கிறதுக்காக அந்த கட்டையோடு சேர்த்து அவங்க கட்டுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருடைய என்ட்ரன்ஸு. கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனால அந்த சிமெண்ட்டு, அந்த கொம்புங்க இதெல்லாமே அங்கேயே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்து நம்மளுடைய வீட்டோட ரிவ்யூ இது. மெயின் ரோடு, அதே மாதிரி சைட்லலாம் வீடுங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வீட்டுக்குள்ளே போனால் இது வந்து எல் டைப் ஹாலு. ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் வந்துடுது. அதுக்கு அடுத்து பெட்ரூம் வருது. விண்டோஸ் வச்சுருக்காங்க ஹாலில். அந்த தெரு பக்கமாக இருக்கிற விண்டோ, சின்னதாக ஒரு விண்டோ வச்சுருக்காங்க. அது மெயின் டோர் பக்கத்தில் அந்த விண்டோ வந்துடும். இது வந்து ஹாலுக்குள்ளே இருக்கிற விண்டோ இது. இது கிச்சனு, ஹாலுடைய ரிவ்யூ இது. பக்கத்தில் அந்த பக்கம் பெட்ரூம் வருது. இந்த சைடு பூஜா வந்துடுது. பூஜா காம்பேக்டாக இருக்குது. நம்மளுடைய லிஃப்ட்டில் நம்ம நிற்போம்ல அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் பூஜா ரூம் இருக்குது. மார்க் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஸ்லாப்பு போடுறதுக்கு. இதுதான் வந்து பூஜா ரூமுடைய பிளேஸு. அடுத்து இன்னொரு பெட்ரூம் வருது. பெட்ரூமுடைய உள்ளே வந்து அட்டாச் பாத்ரூம், டாய்லெட்டு. இந்த பாத்ரூம் டாய்லெட்டுடைய சைஸ் பார்த்தோன்னா 5க்கு 10, நீளம் 10 அடி, அகலம் வந்து 5 அடி வருது. டைல்ஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே பூஸ் வேலை முடிச்சிட்டாங்க. மேல் பகுதியெல்லாம் பூசு வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டைல்ஸ்க்கு மார்க் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து பாத்ரூம் பார்த்தோம் இல்லையா, அதோட பெட்ரூம் இது. பெட்ரூமுடைய சைஸு 9க்கு 10. லேப்ட்டு அந்த ரூமுடைய என்ட்ரன்ஸ்லேயே மேல் பகுதியில் லேப்ட்டு போட்டிருக்காங்க. இதுலேயும் கபோர்டுக்கெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பெட்ரூமுடைய வெண்ட் இது.
கீழே கபோர்டு போடுறதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன சைஸில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இதோடைய லேப்ட்டு மேல் பகுதியில் அந்த ஃபுல்லாகவே வந்து கபோர்டு ஒர்க் வந்துடும். அதுக்கும் மார்க் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் கபோர்டு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகலை. இந்த பெட்ரூமுடைய சைஸு 10க்கு 12. அங்கே விண்டோவும் செட் பண்ணியிருக்காங்க. இதோடைய பாத்ரூமு, டாய்லெட்டு அட்டாச்சு. இதோடைய சைஸு 5க்கு 8. இதுலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித் பாத்ரூம் அட்டாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸ் நுழையிற இது கிச்சனு. கிச்சனுடைய சைஸு 8க்கு 10. இது வந்து எல் டைப் ஷேப்பில் வர கிச்சனு. கிச்சனில் 2 இடத்துல விண்டோஸ் வச்சுருக்காங்க. ரெண்டு அடிக்கு கிச்சன் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இது வந்து பேக் சைடு ஸ்ட்ரீட்டு, அந்த பக்கம் ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோ, 2 விண்டோ வச்சுருக்காங்க. இதுக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன சைஸில் கபோர்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. டைல்ஸ் ஒட்டுறதுக்கும் மார்க் பண்ணியிருக்காங்க. இதோட லேப்ட் இது நல்லா கம்ஃபர்டபுளாக பெருசாகவே இருக்குது கிச்சனு. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற கிச்சனை விட இது வந்து பெருசு. இந்த விண்டோலேருந்து பேக் சைடு ஸ்ட்ரீட்டு கவர் ஆகுது. ஸ்ட்ரீட்டு வழி வீடுகள்லாம் நல்லா தெரியுது. இது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸு. செகண்ட் ஃப்ளோர் இது. ஃபஸ்ட் ஃப்ளோரும் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஒரே பேட்டர்ன் தான். செகண்ட் ஃப்ளோரில் ஹாலு, கிச்சன் வருது. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்மளுடைய வீட்டுடைய ரிவ்யூ இது. செகண்ட் ஃப்ளோரோடைய என்ட்ரன்ஸ் உள்ள நுழையிறது. இது வந்து செகண்ட் ஃப்ளோருடைய பாத்ரூமு. இதோட சைஸு 5க்கு 7. இன்னும் ஒர்க்கு முடியல, அதனால் அந்த கட்டெல்லாம் அப்படியே இருக்குது. பூசு வேலைலாம் முடிஞ்சிருச்சு. டைல்ஸ் ஒட்டுறதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க.
இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எலிவேஷன் ஒர்க் நடக்குது இல்லையா, அதுக்கு தேவையான மெட்டீரியலை இங்கே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஹெல்ப்பர் வந்து சிமெண்ட்டு கலந்து கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கேருந்து ஈஸியாக இருக்குது எலிவேஷன் ஒர்க்குக்கு எல்லாமே மெட்டீரியல் எடுத்து கொடுக்கறதுக்கு. அதுக்காக அந்த வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க.